ஹாய், வெல்கம் டு எபிசோட் 4. நேற்று சொல்லியிருந்தேன் கம்யூனிகேஷன் ஏன் எனக்கு வரல, அதுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் எனக்கு கம்யூனிகேஷன் வரல, நான் படித்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, படித்ததுமே தமிழ்நாட்டில் தான். அது முடிஞ்சு காலேஜ் படிச்சதும் தமிழ்நாட்டில். இங்கே இருந்தனால வேற லாங்குவேஜ் பேசுறதுக்கோ வேற லாங்குவேஜ் பேசுற மக்கள்கிட்ட எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்றதுக்கோ வாய்ப்பு கிடைக்கல. அதே மாதிரி காலேஜ் படிக்கும்போது இங்கிலீஷ் பேசினா நம்மளை வந்து தப்பா எடுத்துப்பாங்கன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளுக்குள்ள, அதனால இங்கிலீஷ் பேச ட்ரையே பண்ணல. ஸோ இப்போ ரீசன் நான் அதுக்கான முயற்சி எடுக்கல, அதுக்கான வாய்ப்பு நான் அமைச்சிக்கல. ஓகே, செகண்ட், இது எப்படி ஓவர் கம் பண்ணேன். ஓவர் கம் பண்றது ஓவர் த பீரியட் 2.5 years வரும்போது எனக்கு வேற வேலை கிடைக்காதனால இதுதான் என்னோட ப்ரொஃபஷன் அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பட் ஏதாவது பண்ணணுமே, பிகாஸ் நிறைய கஸ்டமர் மீட்டிங் நமக்கு நடக்குது, பட் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகல. இந்த மீட்டிங்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன் தெரிஞ்சிருச்சு. பட் அதை கத்துக்கணுமே. ஒரு நாள் இப்படி வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு இன்டர்வியூ பார்க்கறேன். ஓகே, ஒரு ஃபேமஸ் ஆங்கர், ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்காங்க. ஆங்கர் ஃப்ரம் தமிழ்நாடு, ஆக்ட்ரஸ் ஃப்ரம் நார்த். அப்படின்னும் போது இவங்க இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் கேட்டாகணும், இவங்க இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லணும். அப்போ அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறது, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு. இவங்க சொல்ற பதில கூகுள்ல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்படிதான் பதில் சொல்றாங்க. ஸோ இதை இப்படியே அவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவா பார்த்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே. இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு அதோட ஸ்ட்ரகிள் புரியும், ரைட்? அது கரெக்டாக வருதா இல்லையான்னு. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றேன், கஸ்டமர்கிட்ட பேசும்போது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஒரு பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு பீரியட் ஒரு மீட்டிங் ஃபுல்லா என்னால் இங்கிலீஷ்ல கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அப்போ ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம், ரெண்டு விஷயம். ஒன்று, ப்ராக்டிஸ் பண்ணா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ரைட். ஒரு விஷயத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது உங்களுக்கு தெரியாம உங்களோட மசில் ஏறிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்னு. செகண்ட்லி, கம்யூனிகேஷன் அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ். கம்யூனிகேஷன் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட புரியுற மாதிரி பேசுறது. ஒரு கான்வர்சேஷன் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி தான் பேசணும்னு ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்களே, அது கம்யூனிகேஷன்ல. கம்யூனிகேஷன் ஒருத்தங்களுக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். ஓகே, இதுதான் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இதை யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல என்ன நான் மிஸ்டேக் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணன்றதை பார்க்கலாம். ஓகே, பாய்.